சத்குரு யோகிராம் சுரக்குமார் மகாராஜ் கி ஜெய். ரஜினி ராஜகோபாலன் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். சுவாமியோட இருக்கின்ற அனுபவங்களை பகிர்ந்துக்கிட ஆசைப்படுறேன். நம்ம சுவாமியோட புகழையும் பெருமையும் நம்ம பேசுறதுனால கூட போறது கிடையாது. அவருக்கு வேணா நம்ம அதை குறைக்காம இருக்கிறதுக்கு வேணா சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அப்படிப்பட்ட நம்ம சுவாமி பரிபூர்ணரா எல்லா குணத்திலையும் நிறைஞ்சி நம்மளோட இருந்திருக்கிறாரு. எப்படி வைகுண்டநாதர் அந்த பரமபதத்துல நித்திய சூரிகளோட அவங்கவுங்க ருசிக்கு ஏத்த மாதிரி, பக்திக்கு ஏத்த மாதிரி, அவங்கவுங்க தேவைக்கு ஏத்த மாதிரி என்னெல்லாம் கொடுத்து அவங்கள ஆனந்தப்படுத்திக்கிட்டு இருந்தாரோ, அப்படிதான் நம்ம சுவாமியும் நம்ம கூடயே இருந்து சன நேரம் கூட நம்ம விட்டு பிரியாம எல்லா விதத்திலயும் நமக்கு துணையா இருந்து, சில நேரம் வழிகாட்டியா இருந்து, சில நேரம் அறிவுரை சொல்லியும் மனசுல இருந்து நம்மளை விட்டு பிரியாம இருந்து கூடவே உறுதுணையா எல்லா விஷயத்துல இருந்து, எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ அப்ப கூட நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை மனசுக்குள்ள ஊட்டிக்கிட்டு இப்ப வரைக்கும் நம்ம கூடயே நடந்து வர்ற நம்ம சுவாமியை போல வேற யாரும் எங்கேயும் பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட சுவாமி எல்லாருக்கும் நிறைய கொடுத்திருக்காரு. நிறைய நல்லது செஞ்சிருக்காங்க, ஆசீர்வாதம் கொடுத்திருக்காங்க, எல்லாம் கொடுத்திருக்காங்க. அப்படி இருந்தவங்க என் வாழ்க்கையில முக்கியமா எனக்கு ஒரு இதை கொடுத்தாரு. அது என்னன்னா ராமாயணம்னு ஒண்ணு கொடுத்தாரு. அது எப்படி நடந்ததுன்னா, சமயத்தொரு வீட்டுல ஒரு தடக்க பெருமாள் ஐயாவை கூப்பிட்டு கொஞ்சம் காசு கொடுத்து, பெருமாள் நீங்க புக் ஷாப்ல போய் ஒரு சக்கரவர்த்தி திருமகன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்ப எனக்கு புக் ரீடிங்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அப்ப நான் நினைக்கிறேன், சக்கரவர்த்தி திருமகன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் நாவல் போல நம்ம படிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்ப வந்தது என்னதுன்னா ராஜாஜி ராமாயணம் பேர் போட்டு ஃபர்ஸ்ட் அப்ப அவங்க பப்ளிஷ் பண்ணது சக்கரவர்த்தி திருமகன் சொல்லித்தான் வந்தது. அப்ப வந்த உடனே அன்னைக்கு ராத்திரியே உக்காந்து என்னைய வாசிக்க வைக்கிறாங்க 100 பக்கம். ஃபர்ஸ்ட் டேயே அந்த நைட்டே என்னைய படிக்க வச்சாங்க. நம்ம சுவாமியோட பழக்கம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அந்த பேஜ்ல அந்த ஊன ஆரம்பிக்கிறதுல இருந்தே ஆரம்பிக்கணும். அப்படி ஒரு பழக்கம் நம்ம சுவாமிகிட்ட. அப்ப முதல்ல இருந்தே அந்த 100 பக்கம் படிச்சுட்டு என்கிட்ட கொடுத்து, நீ இதை டெய்லி நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுக்குறேன். நான் ஆனா அதை அப்ப எல்லாம் ஒரு தடக்க படிச்சேன், தூக்கி வச்சுட்டேன். ரொம்ப சிரத்தையெல்லாம் எடுத்துக்கிடல. ராமாயணங்கிறது நான் அப்பெல்லாம் படிக்கவே ஆரம்பிக்கவே இல்லை. நிறைய தடவை சுவாமிகிட்ட போவோம். அப்ப கேட்பாங்க, ராமாயணம் படிக்கிறீங்களாமான்னு கேட்பாங்க. நான் இல்ல சுவாமின்னு சொல்லிடுவேன், உண்மைதான் சொல்லுவேன். அடுத்த தடவை கேட்பாங்க. பிறகு சொல்ல ஆரம்பிச்சாங்க, குமுதம் படிக்கிறீங்க, விகடன் படிக்கிறீங்க, கல்கி படிக்கிறீங்க, ஆனா இந்த பிச்சைக்காரன் கொடுத்த ராமாயணம் படிக்க மாட்டேங்கிறீங்க மாம்பாங்க. நான் அதையும் சட்டை பண்ண மாட்டேன், அப்புறம் படிக்க மாட்டேன். பிறகும் போவேன், காலில் நமஸ்காரம் பண்ணும்போதும் சொல்லுவாங்க, இந்த பிச்சைக்காரன் இப்படி நமஸ்காரம் எல்லாம் பண்றீங்க, நான் சொன்னது கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்பயும் நான் சட்டை பண்ணல. இப்படியே கொஞ்ச காலம் போய் 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 பிறகு எப்ப நான் ஆரம்பிச்சேன்னு தெரியல, படிப்படியா அந்த ராமாயணங்கிறது என் வாழ்க்கையில புகுந்து புகுந்து அதுவே என் வாழ்க்கைக்கு ஒரு அங்கமாவே மாறிடுச்சு. அதே சுவாமி ஜனார்த்தனன், திலகவதி, ரஜினி 3 பேரு தான் நான் சொன்னபடி டெய்லி படிக்கிறாங்கன்னு சொல்ற அளவுக்கு அந்த ராமாயணம் என்னை கொண்டு நிப்பாட்டினது. அந்த பெருமையும் சுவாமிக்கு தான் சேரும். அப்பேற்பட்ட சுவாமிய நம்ம அனுச்சனமும் மறக்காம இருக்கணும்னா அவர் நாம சொல்லணும், இல்ல அவரோட நம்ம கழிச்ச நாட்களை ஸ்மரணை பண்ணி வாழணும். இந்த 2 தான் இப்ப நம்மளால செய்ய முடியும். அதுதான் இப்ப செஞ்சுக்கிட்டே வாரோம் எல்லாருமே, அதுதான் செய்யறோம். அதுதான் நமக்கு உயிர் நாடியாவும் இருக்கு, நம்மள உயிர் வாழையும் வைக்குது. அப்படிப்பட்ட அந்த சுவாமிய எனக்கு கொடுத்த இந்த ராமாயணத்தை வச்சே அனுபவபூர்வமா நான் எப்படி சுவாமிய இப்ப பாக்குறேன்னு, அப்ப எல்லாம் நான் பாக்கல. இப்ப எனக்கு டைம் கிடைக்கிறப்ப இப்ப நான் ரசிச்சு அந்த ராமரையும் நம்ம சுவாமியையும் ஒத்து பாக்குறேன். அப்படிப்பட்ட அனுபவங்கள் சில இதை அந்த ராமாயணத்தோட ஒத்துனதா சில இதை உங்களுக்கு சொல்றேன். முதல் அனுபவம் நம்ம எடுத்தோம்னா, ராமர் சத்குண சம்பன்னர், சகல குணமும் அவர்கிட்ட இருக்கும் அந்த ராமாயணத்துல. ராமாயணம் வந்ததே ராமனுடைய குணங்களை விஸ்தாரமா சொல்றதுக்கு தான் ராமாயணமே வந்தது. அதே மாதிரிதான் நம்ம சுவாமியும் நம்ம அதேபடியே பார்ப்போம். ராமருடைய குணம்னு எடுத்துட்டா காருண்யம் சொல்லலாம். அந்த கருணை, அவரு எல்லா ஜீவராசிகிட்டையும் கருணையா இருந்தாரு. நிறைய வருது ராமாயணத்துல.
எல்லா விலங்கு பட்சிகள் எல்லாத்துட்டையுமே கருணையா இருக்காரு. முக்தியோட கொடுக்குற அளவுக்கு கருணையை காமிக்கிறாரு ராமர். அப்படிப்பட்ட ராமரோட ஒத்து நம்ம சுவாமியை பாக்குறப்ப என் வாழ்க்கையைத்தான் நான் சொல்லணும். ஏன்னா எனக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட்டும் கிடையாது. ஒரு நார்மலான குடும்பம், பிரியமான அப்பா, அவரு வாங்கி கொடுக்கிற புராணங்கள் இதுதான் சின்ன வயசுல கொடுக்கறது, அதை படிச்சு வளர்ந்தவா நானு. அதே மாதிரி எங்க அப்பாவோட தாத்தாவோட தாத்தான்னு சொல்லி ஒரு சித்தர் இருந்ததாகவும், அவரு ஜீவ சமாதி ஆயிட்டதாகவும், அவரை பாட்டையான்னு சொல்லி குலதெய்வமா கும்பிடுவாங்க. அது ஒண்ணுதான் எனக்குரிய பிளஸ் பாயிண்ட்னு எனக்கு தெரிஞ்சு அந்த வயசுல. அது வேற ஒண்ணும் பிளஸ் பாயிண்ட் கிடையாது. ரெண்டாவது, குருன்னு நினைச்சதே கிடையாது. குருங்கிற பதத்துக்கு அர்த்தம் கூட எனக்கு தெரியாது. ஏங்கி அழுவாங்க குரு வேணும்னு சொல்லி, அந்த மாதிரி நாங்க அழுவதும் கிடையாது, அப்படி அழுவதும் கூட தெரியாது. அப்படி குருங்கிறதே தெரியாம இருந்து வந்த நான் எப்படி சுவாமிய அந்த அவரோட கருணை என்னைய ஆட்கொண்டதுன்னு தான் சொல்லணும். முத அவரோட பிரதம தரிசனம்னு எடுத்தா 76 ஜூலை 18. அப்ப சுவாமி புன்னமரத்தடி நம்ம தேரடி பாத்திரக்கடை இதுலதான் வாசம் பண்ணிக்கிட்டு இருந்த காலம். அப்ப எங்க அத்தை மாமா பாண்டிச்சேரியில இருந்து வராங்க. நானும் இவரும் சாத்தூர்ல இருந்து ட்ரெயின்ல போறோம். புன்னமரத்தடிக்கு போனோம்னா அந்த ரயில்வே ட்ராக் வரும், அதை கிராஸ் பண்ணி போனோம். அப்ப அந்த கிராஸ் பண்ணி நானும் இவரும் போறோம். அப்ப சுவாமி அங்க நடந்து போகும்போதே புன்னமரம் தெரிஞ்சிடும். அந்த புன்னமரத்தடியில சுவாமி இப்படி பாய போட்டு உக்காந்துருக்காங்க. கைய ரெண்டும் இப்படி மேல தூக்கி இப்படி ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு எங்களை பார்த்து உக்காந்துருக்காங்க. அது பிறகு அத்தையும் மாமாவும் சொன்னாங்க, படுத்துதான் இருந்தாரு, நீங்க வரத பார்த்த உடனே எந்திரிச்சு இப்படி உக்காந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பிறகு சொல்றாங்க. நான் முத பார்த்ததே இந்த தரிசனம் தான். எனக்கு அது தெரியாது, 2 கையும் தூக்கி ஆசீர்வாதம் பண்ண போறாங்கன்னு அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இவரும் அப்படிலாம் சொல்லவும் கிடையாது. போறேன், பாக்குறாங்க, இப்படி பாத்துட்டே இருக்காங்க, அசைவே இல்லை. பிறகு போனோம், எல்லாருக்கும் நடக்கிற மாதிரிதான் பக்கத்துல உட்கார வச்சாங்க, ஆளுக்கு ஒரு மாலையை போட்டாங்க. அப்புறம் நிறைய என்னை பத்தி தான் பேசுறாங்க. அப்ப எங்க அப்பா கல்யாண பத்திரிகையில பொண்ணு மாப்பிள்ளை படம் அடிச்சிருந்தாங்க. அதெல்லாம் சொல்லி சாமி சிரிக்கிறாங்க. நான் லட்சுமி படம் பார்த்திருக்கேன், கல்யாண பத்திரிகையில சரஸ்வதி படம் பார்த்திருக்கேன், இப்படி பொண்ணு மாப்பிள்ளை படம் போட்டு இப்பதான் பாக்குறேன்னு சொல்லி அதெல்லாம் சொல்லி சிரிக்கிறாங்க. அதாவது சாமியோட மோட்டிவ் என்னன்னா என்னையே பேச வைக்கணும், என்னையவே கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபுல்லு என்னையவே பேசுறாங்க. எனக்கு புரியுது. எனக்கு வெக்கம் கூச்சம் பேசலாம் அப்படி நான் பழகுனதும் இல்லை. அப்பா அண்ணனை தவிர வேற ஜென்ஸ் கிட்ட உக்காந்தது இல்ல, பேசுனது இல்ல, அப்படி ஒரு குடும்பம். அப்ப எனக்கு இதெல்லாம் புதுசா இருக்கு, வெக்கப்பட்டே தான் உக்காந்துருக்கேன். அப்ப சாமி தன்னோட சிரட்டையிலேயே எங்க அத்தை கொண்டு வந்த தயிர் சாதம் போட்டு தானும் சாப்பிட்டுட்டு அதை மீதி எனக்கு கொடுக்குறாங்க. அப்ப கூட நான் என்ன நினைக்கிறேன், இது சாமி சிரட்டையில நம்மள சாப்பிட வைக்கிறாரேங்கிற நினைப்பு வருதே தவிர அது பெரிய உச்சிஷ்ட பிரசாதம், நமக்கு பெரிய பாக்கியம், அந்த அறிவுலாம் எனக்கு இல்லை. அதை சாப்பிடுறேன், அதுலயே தண்ணி குடிக்கிறேன், இதெல்லாம் மாமூலா எல்லாருக்கும் நடக்கிற விஷயங்கள். சாமி கிட்ட அதெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் தான் ஒண்ணு நடந்தது. 12:30 மணி. அப்போ மழை சோன்னு பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப சாமி அவசரமா எங்க அத்தை மாமா எல்லாம் சொல்லி தேரடியில சாயங்காலம் நம்ம பார்ப்போம், கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க எல்லாம் கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்துட்டு கிளம்புறாங்க. அப்ப நானும் 2 மூணை தூக்கிட்டு கிளம்புறேன். திரும்பி பார்த்தா 3 பேரையும் காணோம், ஓடிட்டாங்க. அவங்க 3 பேரும் மழைக்கு நனையக்கூடாதுன்ட்டு. எனக்கு என்ன செய்ய, தூக்கிட்டு நிமிடுறேன், சுவாமி அதே போஸ்ல இருக்காங்க, கைய தூக்கிட்டு உட்காந்து என்னையே பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு அப்படி உடம்பு வெளவெளுத்து போச்சு. நான் இப்படி ஒருத்தரை நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. இவ்வளவு கரிசனம் நம்ம மேல எப்படி? அவர் அந்த மழையில அசையாம தான் ஓடணும்னு நினைக்காம நான் நிக்கிறேனேங்கிற கண்டு என்னைய அப்படி பார்த்துட்டு இருக்காரு, இவர் யாரு அப்படின்னு. அப்பதான் என் மனசுல ஒரு கேள்வி அப்பதான் வருது. என்ன எரியாம காலு நகல மாட்டேங்குது. சாமியவே பார்த்துட்டே நிக்கிறேன், என்ன செய்யன்னு தெரியல. அப்ப சாமிய பார்த்துட்டே இருந்துட்டு கண்ணையே சொல்றாங்க போ அப்படின்னு. நான் அப்படிலாம் யாரு கண்ணை பார்த்து பேசிலாம் எனக்கு அந்த இதுல அன்னைக்கு முத எனக்கு அந்த மனசுல சுவாமி பேசுனது புரிஞ்சது. ஜாமானை எடுத்துக்கிட்டு திரும்பி பார்த்துட்டே நடக்கிறேன். அதே போஸ் தான். நான் கண்ணுல இருந்து அந்த ட்ராக்கை தாண்டி போறது வரைக்கும் இப்படியே உட்காந்துருந்தாங்க. அப்பவே எனக்கு மனசுல ஏதோ விழுந்துருச்சு. சாயங்காலம் போறோம், தேரடிக்கு போறோம். அப்பவே இதேதான், மாலையை 2 பேருக்கும் போட்டு பக்கத்துல உட்கார வச்சுட்டு ஃபுல் அட்டென்ஷன் என்னதான், என்னென்ன செய்வ,
என்ன படிச்சிருக்கா, எப்படி இருப்பா, என்ன அதே பேச்சுதான் ஃபுல்லா. ஒரு கொஞ்ச நேரம் பேசிட்டே இருந்துட்டு கண்ணுக்குள்ள அப்படி பாக்கணும், நேரம் உட்கார வச்சுக்கிட்டாங்க என்ன மட்டும். அப்ப பாக்குறாங்க, கண்ணுக்குள்ளே பாக்குறாங்க. எனக்கு தாங்கவே முடியல, அழுகுறேன் அழுகுறேன், அப்படி அழுகுறேன். என் லைஃப்ல நான் இப்படி ஒரு அழுததே கிடையாது. எதுக்கு அழுகுறேன்னு தெரியல, ரொம்ப கேள்வி கேள்வி அப்படி அழுகுறேன். அப்ப சுவாமி ஒரு வாழைப்பழத்தை எடுத்து உரிச்சு தானே எனக்கு ஒரு வாயில ஊட்டி விடுறாங்க. ஊட்டி விட்டாங்க, ஒரு நிலைக்கு வந்துட்டேன். அப்ப என்னோட உணர்வு அதெல்லாம் புரிஞ்சுக்கிடணும், அவ்வளவுதான். நரம்பு எல்லாம் அவரே புகுந்த மாதிரி ஒரு உணர்வு வந்துருச்சு. இது யாரு இவரு, நமக்கு இப்பதான் முதல்ல பாக்குறோம் கிடையாது. இவர் போன ஜென்மம், அதுக்கு முந்தின ஜென்மம், அதுக்கு முந்தின ஜென்மத்துல கூட நமக்கு தொடர்புடைய ஒரு தெய்வம். அந்த தெய்வத்துக்கும் மேல ஒரு சொல்லி இருந்தா அது இவர் தான் அப்படின்லாம் நான் நினைக்கிறேன். அந்த நேரம் அந்த நினைப்பு வருது. அவ்வளவுலாம் அறிவு எல்லாம் எனக்கு இல்லாதவதான் நானு. ஆனாலும் அந்த நேரம் எனக்கு சுவாமி அதை கொடுத்தாங்க. எப்பேற்பட்ட ஒரு பரம்பொருள் நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி அந்த நிமிஷம் புரிஞ்சுக்கிட்டேன், இது ஜென்ம ஜென்ம தொடர்பு நமக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா அதெல்லாம் விடக்கூடாது, சிக்கல் பிடிச்சுக்கிடணும், அந்த ஐடியா எல்லாம் எதுவுமே கிடையாது. எப்பயும் போல நார்மலா அன்னைக்கும் சாமி எங்க பிளான கேட்டு இடம் கொடுத்து அனுப்புனாங்க. அப்படி ஒரு கருணைய நான் இது வரைக்கும் ஒரு சுவாமியை தவிர எங்கேயும் அனுபவிக்கல, அது கிடைக்கவும் கிடைக்காது. அப்படி ஒரு பிரதம தரிசனத்திலேயே என் மேல அப்படி கருணை பொழிஞ்ச சுவாமிக்கு என்னோட நன்றி. இன்னொரு சம்பவம் கருணைக்கு இருக்கு. அந்த அனுபவம் எப்படின்னா, சன்னித்தறி வீட்டுல ஒரு தடவை எதேச்சையாத்தான் போறோம். பிரேமக்காவும் சங்கர் மச்சானும் ராம்குமாரும் சிவகாசில இருந்து வராங்க, நாங்க அரியலூர்ல இருந்து நானி வரும் போறோம். அப்ப சுவாமி அப்ப வீட்டுக்குள்ளேயே தங்க விடுவாங்க, வீட்டுக்குள்ளேயே தங்கி இருக்கோம். அவர் சாமி சாயங்காலம் இவரை கூப்பிட்டு நீங்க அரியலூர் போலாம், சிவசங்கர் எப்ப போன் போடுறாரோ அப்பெல்லாம் டெலிகிராம் தான் கொடுப்பாங்க, அப்ப நீங்க ரஜினியை கூட்டு போங்க, ரஜினி என் கூட இங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இவர் ஊருக்கு போயிட்டாரு. மச்சான ஒரு டேப் ரெக்கார்டர், எங்க இருந்தோ ஒரு டேப் ரெக்கார்டர் வந்தது. மச்சான ஒரு கேசட் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா பிரேமாக்காவையும் என்னையும் நாமஞ்சல்ல வச்சாங்க, ரெக்கார்ட் பண்ணாங்க அந்த டேப்ல. அப்ப அது ஒரே ராகம் தான், அப்ப எல்லாம் அந்த ஒரே ராகம் தான் பாடுவோம். பாடும்போதே தூக்கம் வராப்புல இருக்கும். யோகி ராமா சுரத்து குமாரா ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு ராயா அப்படியே பாடுவோம். வேற ராகம் பாடுனா சாமிக்கு பிடிக்காது. இதே ராகத்துல நானும் பிரேமக்காவும் நைட்டு ஃபுல்லு அந்த 2 பக்கமும் பாடி எடுத்துட்டாங்க. காலையில விடிஞ்ச உடனே சங்கர் மச்சானை கூப்பிட்டு, நீ இப்போ ஒரு மேஜர் ஆப்ரேஷன் ஒருத்தங்களுக்கு நடக்க போகுது, நீ அங்க போய் கூட இரு, இந்த தியேட்டருக்கு வெளியே அடுத்த ரூம்ல இதை பிளே பண்ணிக்கிட்டே இரு, அந்த ஆப்ரேஷன் முடியும் தண்டியும் பிளே பண்ணு. பிறகு அவங்க கொஞ்சம் ரூமுக்கெல்லாம் வந்த பிறகு கொஞ்சம் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆனது தெரிஞ்ச பிறகு நீ கிளம்பி வா, அது வரைக்கும் இவங்க இங்க இருக்கட்டும் சொல்லிட்டு சிவசங்கர் மச்சான அனுப்பி விட்டுட்டாங்க. அவங்களும் போயிட்டாங்க. ஆக நானு, சுவாமி, பிரேமாக்கா, ராம்குமார் 4 பேர் தான் அந்த வீட்டுக்குள்ள இருக்கோம். அப்ப ஆளுகள்லாம் ரொம்ப வரமாட்டாங்க. லெட்டர்ஸ், நிறைய லெட்டர்ஸ் வரும். சாமி கிட்ட ஒருத்தர் இங்கிலாந்து கவர்ல டெய்லி நாமம் எழுதி எழுதி டெய்லி போஸ்ட் பண்ணுவாரு. அதை சாமி இப்படி வாங்கி இப்படி எல்லாம் வைக்க மாட்டாங்க, எங்களை அந்த நாமத்தை படிக்க சொல்லுவாங்க. 2 பக்கமும் படிப்போம். அது எந்த பாக்கியம், டெய்லி அனுப்புவாரு அவரு. அதை படிச்ச பிறகு வாங்கி வச்சிருவாங்க சுவாமி. நிறைய லெட்டர்ஸ் வரும், படிப்போம். மற்றபடி எதுவுமே வராது. காலையில ஒரு வக்கீல் வருவாரு, அவங்களும் அவங்க ஒய்ஃபும் வருவாங்க. ஒரு சின்ன தூக்கு இருக்கும், அதுல ஆட்டுப்பால் கொண்டு வருவாங்க சாமிக்கு. சாமி அது சிரட்டையில வாங்கிடுவாங்க. அதே மாதிரி ஒரு குட்டி பாக்ஸ்ல அவல் சாதம், அந்த அவல் சாதம் கொஞ்சம் தான் இருக்கும். அதை சாமி வீட்டுல இருக்கிற இலைய போட்டு, பெரிய இலையா 4 பேரும் போட்டு, ஆளுக்கு 1 ஸ்பூன் தான் வரும். அதை பெருசா தட்டை போட்டெல்லாம் சாப்பிடுவோம். அன்னைக்கு சாப்பாடு அதான், அவ்வளவுதான். பிறகு யாரும் வரமாட்டாங்க, சாப்பாடு வாங்கி கொடுக்கறது எதுவுமே கிடையாது. 4 மணிக்கு எழுப்புவாரு, விடிக்காலம் எழுப்பினோடனே சுப்ரபாதம் பாடணும், அந்த அருமருந்தி இது வேணும்னு அந்த பாட்டை பாடுவோம். பிறகு ஃபுல்லா நாமந்தான் நானும் அக்காவும் பாடிக்கிட்டே இருப்போம். என்ன மத்தியானம் ஆனா அந்த சாமி வீட்டுல மேல இருந்து கொஞ்சம் அந்த சன்லைட் 12 மணிக்கு கொஞ்சம் வீட்டுக்குள்ள வரும். மற்றபடி ஒரு ஜீவராசின்னா அந்த சாய்பாபா தான். வெளியவும் உள்ளேயும் போயிட்டு வர்றது அந்த சாய்பாபா ஒண்ணுதான். பிறகு மற்ற நேரமெல்லாம் அது உள்ளேயே தூங்கும். ராம்குமார் அது மேல படுத்து தூங்குவான், இல்லைன்னா ராம்குமார் மேல அது படுத்து தூங்கும். இதே பொழுது போகும். அவனும் மம்முன்னு கேட்டு அழுது அசந்து தூங்கிடுவான். சாப்பாடே இராது. இப்படியே போச்சு. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3ஆவது நாள் ஆச்சு.
அப்ப நைட் எல்லாம் சாமி என்ன செய்வாங்கன்னா டியூப் லைட் போட்டு தான் தூங்குவாங்க, லைட் ஆஃப் பண்ண மாட்டாங்க. அந்த பின்னால கொல்லப்பக்க கதவுல வந்து ஒரு சின்ன சின்னதா 4 கதவு இருக்கும். அந்த கொல்லப்பக்கம் பூட்டுற கதவு அது எப்பயுமே க்ளோஸ் பண்ணி தான் இருக்கும். அந்த 4வது கதை கீழே இருக்கிற கதவு மட்டும் லேசா நீம்பலா இருக்கும். சாமி வீட்டு ஃபேனு 1ஆம் நம்பருக்கும் கீழே ஒரு நம்பர் இருந்தா அதுல சுத்துதோன்னு தோன்ற மாதிரி டர் டர்ன்னு சவுண்டு தான் வரும், காத்து வராது. அப்ப அந்த ஜன்னல் வழியாவும் காத்து உள்ள வரட்டுமான்னு நினைச்சிட்டு யோசிச்சு பார்த்துட்டு அதுவும் வராமே போயிடும். ஒண்ணுமே இராது, காத்தோட்டம் இராது. ஆனா டியூப் லைட்ல தான் படுத்து கிடப்பாங்க, சாமி ஆஃப் பண்ணவே விட மாட்டாங்க. இப்படிதான் பொழுது, நைட்டு பொழுதுதான் அப்படி, பகல் எல்லாம் இப்படி போச்சு. அப்ப 3ஆவது நாள் வந்து ஒரு ப்ரொஃபசர் யாரோ சென்னையில இருந்து வந்து அந்த உடனே சுவாமி அவர்கிட்ட ரொம்ப மும்முரமா பேச ஆரம்பிச்சாங்க. நாள் பூரா பேசிக்கிட்டே இருந்தாங்க. நாங்க பார்த்தோம். பெருமாள் ஐயாவை கூப்பிட்டு கொஞ்சம் காசை கொடுத்து உடுப்பியில போய் சாப்பாடு வாங்கிட்டாங்கன்னு சொல்லி ஒரு சாப்பாடுக்கு மட்டும் காசு கொடுத்து அனுப்பிவிட்டோம். அவர் போய் வாங்கிட்டு வந்துட்டு சுவாமிக்கு பின்னால லெப்ட் சைடு ஒரு ரூம் இருக்கிறதுல பின்னால கொண்டு போய் அந்த டோர் கிட்ட மூளையில வச்சுட்டாரு. அப்ப ஒரு கண்ணாடி பாட்டிலும் கொடுத்து விட்டுருந்தோம், பால் வாங்கிட்டு வாங்க, தம்பி இருக்கான் சாப்பிடுவான்ட்டு. அவர் அதையும் வாங்கிட்டு வந்து சைலண்டா கொண்டு பின்னால வச்சுட்டு போயிட்டாரு. இவங்க என்னடானா பேச்சு நடந்துகிட்டே இருக்கு. ராத்திரி 7, 7:30 ஆயிடுச்சு. அவர் அப்பதான் விடை கொடுத்து போறாங்க. அப்பெல்லாம் சுவாமியே தான் போய் டோர் லாக் பண்ணிட்டு வருவாங்க. வந்து உக்காடுறாங்க. அவருக்கு தெரியாது, நாங்களா நினைச்சிட்டு இருக்கோம். வந்து உக்காந்த உடனே சாப்பாடு பரிமாறுவோன்ட்டாங்க, சர்வ் பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க. சரி சொல்லி எடுத்து வச்சா ஒரு ஆள் சாப்பாடு தான். சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல் எல்லாம் சாமி நல்லா வச்சு சமத்தையா கட்டு கட்டும் காட்டி எல்லாம் காலி பண்ணிட்டாரு. கூட்டு பொரியல்லாம் எதுவுமே இல்லை, சாம்பார் ரசம் இல்லை, சாதம் மட்டும் நிறைய இருக்கு. சரி நான் அக்காவும் சரி பால் வாங்க சொல்லிக்கோம்ல, அந்த பாட்டில் எடுத்துட்டு ஊத்தி தம்பிக்கணும் அதை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பாக்குறேன். 2 பாட்டில் உட்காந்துருக்கு. 2 வெள்ளையா ஒரே மாதிரி உட்காந்துருக்கு. எதை ஊத்துறது எதுன்னு தெரியல எனக்கு. சரி உன்னை தூக்கிட்டு வந்து ஊத்துனா அது உடன்னு தயிர் மாதிரி வருது. சரி ஒருவேளை பெருமாள் வந்து தயிர் தான் வாங்கிட்டு வந்துட்டாரு போல, நமக்கு தெரியல, பரவாயில்ல தயிர் சோறுனாலும் சாப்பிடுவோம் சொல்லி குளிக்கி ஊத்தி பிணைஞ்சு வாயில வச்சா கெட்டு போன பால், சாப்பிடவே முடியல. ஆக அன்னைக்கும் பட்னி. அப்படியே தூக்கி சுருட்டி பின்னால போட்டோம். அவ சாமி அனுமதி இல்லாம நம்ம ஒண்ணும் அங்க செய்ய முடியாது. அப்படித்தான் எந்த ஜாமானும் தொட மாட்டோம். அதாவது அந்த இடத்துலயே இருக்கணும், இல்லைன்னா ஃபாதர் வேலை கெட்டு போச்சுருவாங்க, டென்ஷன் ஆயிடுவாங்க. அதனால எதுவுமே தொட மாட்டோம். அப்படி போயிடுச்சு அன்னைக்கும். இப்படியே போச்சு. 4th டே ஆச்சு, 5th டே ஆச்சு. இப்படியே ஒரு 6 டே போயிடுச்சு. 6th டே மார்னிங் சிவசங்கர் மச்சான் வராங்க. வந்தோடனே சுவாமி அவங்கள விட்டா உட்காந்து அவ்வளவு டீட்டெயில்ஸும் கேட்குறாங்க. அந்த பேஷண்டோட நிலைமை, அவங்க ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் கேட்ட பிறகுதான் சுவாமிக்கு முகத்துல ஒரு சிரிப்பு, பழைய மலர்ச்சி எல்லாம் வந்தது. அப்பதான் எங்களுக்கு புரிஞ்சது, எப்படி நம்மளையும் ஒரு சாப்பாடு எல்லாம் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ண வச்சு தானும் அவ்வளவு சாப்பிடாம இருந்து அவங்க ஒரு இந்த பேஷண்ட்டை காப்பாத்தணுங்கிறக்காண்டி அவ்வளவு கருணைய அவ்வளவு பொழிஞ்ச தெய்வம் நம்ம சுவாமியை தவிர யாரும் இருக்க முடியாது.